அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். அவன் ஒரு பெரிய நாட்டுடைய மன்னன். ஒரு நாள் இரவு மன்னனுடைய காதில் ஒரு பூச்சி நுழைஞ்சிருது. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனை சேர்ந்தவர்கள் படாத பாடுபடுறாங்க. அவர்கள் என்ன முயற்சி செஞ்சும் அது பலிக்கலை. மன்னனுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்படுது. எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தாங்க. யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்க முடியல. மன்னனால் தூங்க முடியல. உணவும் குறைஞ்சிருச்சு, மன்னனுடைய பொழிவும் குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி வந்து சேர்ந்தார். மன்னனுடைய காதை நன்னா பரிசோதிக்கிறார். இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி. நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது. இங்கிருந்து 100 யோஜனை தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்குத்தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்னைக்கே என் சீடரை அனுப்புகிறேன் அப்படின்னு எப்படியும் 1 மாத காலத்திற்கு அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள்னு அனுப்புகிறார். அதன் பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துடும், கவலைப்படாதீங்கன்னு அரசருக்கு ரொம்ப ஆறுதல் சொல்கிறார். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் திரும்பி வர்றாங்க. மறுநாள் காலை விடுவதற்கு முன்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மன்னனின் காதில் அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்படுகிறது. அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. மன்னன்கிட்ட அந்த பூச்சியை காட்டுறார் துறவி. மன்னனுக்கு அப்போ தான் நிம்மதி. அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக தூங்குறான், நல்லா சாப்பிட்டான். பழைய பொழிவு திரும்பி வந்துருச்சு. அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் மன்னன். அந்த நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவன் கேட்டான், குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். துறவி புன்னகைக்கிறார். பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? மன்னனின் செவிக்குள்ளா? அதுதான் இல்லை. மன்னனின் காதிற்குள் பூச்சி போனது உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் சிறிது நேரத்திலேயே அது இறந்திருக்கும், இல்லை என்றால் உடனே வெளியே வந்திருக்கும். அந்த சிறிய நேரத்தில் அது மன்னனின் செவிகளுக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்திவிட்டது. அது மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால தான் அவனால் சரியாக தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. குருதேவா, அதை விலக்கி சொல்லி மன்னனை குணப்படுத்தி இருக்கலாமே. மனோவியாதியை அப்படி எளிதாக குணப்படுத்தி விட முடியாது. பிரச்சனை தீவிரமானது என்று மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலைதூரத்திலிருந்து மூலிகை வர வேண்டும் என்று பொய் சொன்னேன். நம் ஊரில் சாதாரணமாக விளையும் செடியின் இலைகள் தான் அது. அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன். பின் ஒரு நாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னனின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னன் நம்பிவிட்டான். அவன் மனநோயும் தீர்ந்தது அப்படின்னு சொன்னான். நிஜமாலுமே இன்னைக்கு இருக்கிற அந்த மனித இனத்தை பிடித்திருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனதில் தான் இருக்கிறது. அதை சரி செஞ்சோம்னாவே எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.